தொகைநிலை தொடர்கள் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து தொகாநிலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொகைநிலையில் எத்தனை இருந்தது அப்படின்னா 6 வகை. தொகாநிலையில் வந்து 9 வகை. தொகைநிலைனாவே உங்களுக்கே தெரியும், மறைஞ்சு வர்றது தான் வந்து தொகைநிலை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து தொகாநிலை. எதுவுமே மறையாமல் ஸ்ட்ரெயிட்டாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும், அதுதான் தொகாநிலை. எதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த டைப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ தொகாநிலை இப்போ சொன்ன மாதிரி 9 வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னா என்ன? எழுவாய்னா பொதுவாக என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ஒரு பெயரோ வினையோ வினாவோ வந்ததுன்னா அதுதான் எழுவாய் தொடர். ஸோ இனியன், கவிஞர். ஸோ இது வந்து ஒரு பெயர் வருது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்ட் எழுவாய் என்ன? காவிரி. காவிரி பாய்ந்தது, இது ஒரு வினை. பாய்ந்ததுங்கிறது ஒரு வினை. பேருந்து சப்ஜெக்ட். வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம். ஸோ ஒரு எழுவாயை தொடர்ந்து ஒரு வினையோ வினாவோ இல்லை அதோட பயனிலையோ தொடர்ந்து வந்ததுன்னா அந்த இதுக்கு பேர் தான் எழுவாய் தொடர். விழித்தொடர்னா உங்களுக்கே ஸ்ட்ரைட்டாக தெரியும், ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கும். ஸோ நண்பா, தலைவா, இதெல்லாம் விழித்தொடர். அதுக்கு இன்னொரு ஈஸி ஆப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த நண்பா, தலைவா அந்த மாதிரியான வேர்டுக்கு அடுத்தது வந்து ஒரு வினை வந்ததுன்னா அதுதான் வந்து விழித்தொடர். ஸோ நண்பா எழுது, இது வந்து ஒரு விழித்தொடர். வினை முற்று தொடர். இந்த பேர்லேயே உங்களுக்கே தெரியும், வினை முடிஞ்சிருச்சு ஆனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் தொடருது அப்படின்னா அதுதான் வந்து வினைமுற்று தொடர். ஸோ பாடினால் முடிஞ்சிருச்சு, பாடி முடிச்சிட்டா, ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதா? கிடையாது. ஸோ இருந்தாலுமே இந்த வினை முடிஞ்சுமே ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தொடருது. ஸோ பாடினால் கண்ணகி அப்படிங்கிறத வந்து வினைமுற்று தொடர். வினை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தொடர் வந்து என்ன ஆகுது? திரும்பவும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தொடர்ந்து போகுது. இதுதான் வந்து வினைமுற்று தொடர். ஸோ லாஸ்ட்டில் வராமல் வினைமுற்று கண்ணகி பாடினால்னு வரணும், ஆனால் இங்கே வந்து பாடினால் கண்ணகி அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது வந்து வினை முடிஞ்சிட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தொடருது. இதுதான் வந்து வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர்னாவே ஏற்கனவே சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லிட்டேன். ஆ அப்படிங்கிற சவுண்டோட மிடில் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து பெயரச்ச தொடர். ஸோ ஒரு வினை வந்து முடியாமல் எச்சமாக மாறுறது. ஸோ பெயரெச்சம்னாவே ஆ, வினையச்சம்னாவே ஈ சவுண்ட். ஸோ கேட்கறது வினை, ஆனால் இங்கே முடியல. அந்த கேட்குறது கேட்ட பாடல், இது வினை எச்சமாக இருக்குது. வினை வந்து என்ன ஆகுது? வினை எச்சமாக மாறி ஒரு பெயர் சொல்லோட முடியுது. இதுதான் வந்து பெயரெச்ச தொடர். கேட்ட சவுண்டு வந்ததுனாவே அதுதான் வந்து பெயரெச்சம். ஸோ கேட்ட பாடல் பெயரெச்ச தொடர். அதுக்கு ஆப்போசிட்டாக என்னது? வினையச்ச தொடர்னா ஈ சவுண்டோட முடிகிறது தான் வந்து வினையச்ச தொடர். ஆ சவுண்டுனா பெயரெச்சம், ஈ சவுண்டுனா வினையச்சம். பாடி மகிழ்ந்தனர். ஸோ முற்று பெறாத வினை. பாடினாவே இன்னும் முடியல, அந்த வினைச்சொல் வந்து முடியல. பாடி வினை முடியாமல் இருக்குது அந்த அந்த வேர்டு. அந்த முற்று பெறாத வினை வந்து வினைச்சொல்லை கொண்டு மகிழ்ந்தனர், இதுவும் வந்து ஒரு வினைச்சொல். ஸோ பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது முற்று பெறாத வினை, வினைச்சொல்லை கொண்டு முடிவது தான் வந்து வினையச்ச தொடர். ஸோ இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த எச்சம் பார்த்தீங்கன்னாவே ஈ சவுண்டில் முடியும். பாடி மகிழ்ந்தனர். கேட்ட சவுண்டில் முடியறது பெயரெச்சம், ஈ சவுண்டில் முடியறது வினையச்ச தொடர். ஸோ எச்சமாக இருக்குது, அந்த தொடர் தொடர்ந்து. வேற்றுமை தொடர் முன்னாடியே பார்த்தோம். வேற்றுமை தொகைன்னா என்ன வந்தது? மறைஞ்சு வர்றது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொடர்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஸோ மறையாமல் அதே வேர்ட்ஸ் வர்றது தான் வந்து வேற்றுமை தொடர். ஸோ இரண்டாம் வேற்றுமை தொடர் என்னன்னு பார்த்தோம். ஐ மறைஞ்சு வந்ததுன்னா வேற்றுமை தொகை. இது வந்து ஐ மறையாமல் வந்ததுன்னா வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை தொடர். கட்டுரையை படித்தான், அங்கே எப்படின்னா பார்த்தோம் வேற்றுமை தொகை. கட்டுரை படித்தான் வந்ததுன்னா அது இரண்டாம் வேற்றுமை தொகை. கட்டுரையை படித்தான் அப்படின்னா இது இரண்டாம் வேற்றுமை தொடர். அன்பால் கட்டினார், ஸோ மூன்றாம் வேற்றுமை தொகை. கூ சவுண்டு வருது, ஸோ ஆப்வியஸ்லி அறிஞருக்கு பொன்னாடை, இது நான்காம் வேற்றுமை தொகை. ஐ ஆல் கு 2 3 4. அடுத்தது இடைச்சொல். ஸோ இடைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சொல் மற்றொன்றுன்னு இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்? மற்று கூட்டல் ஒன்று. ஸோ இந்த இடைச்சொல்ல மற்றோட இன்னொரு வேர்டு வந்து சேர்ந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அது வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம், இல்லை அது ஒரு வினை சொல்லாக இருக்கலாம். அது சேர்ந்து ஒரு சொல்லோட அந்த பிரிச்சிங்கன்னா
மற்றுங்கிறது ஒரு இடைச்சொல், அது கூட ஒரு வினையோ பெயரோ ஆட் ஆகி வர்றது தான் வந்து இடைச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் அப்படின்னா என்னன்னா, உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்ந்து உரிச்சொல் தொடர் வர்றது தான் வந்து உரிச்சொல் தொடர். இதுக்கு சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சால, தவ, நனி, கூர், களி, மா இந்த சொல்லில் எந்த ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆனாலுமே அது ஆப்வியஸ்லி கண்ணை மூடிட்டு நீங்கள் என்னென்னு எழுதிடலாம், உரிச்சொல் தொடர். ஸோ மீனிங் என்னென்னா, ஒரு வேர்டை இன்னும் ரொம்ப அழகுபடுத்தி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து உரிச்சொல் தொடர். சிறந்ததுன்னாவே அது பெஸ்ட்டுன்னு தான் அர்த்தம். ஆனால் சால சிறந்ததுன்னா ரொம்ப சிறந்தது. நகரம்னாவே ஒரு பெரிய நகரம் தான், ஒரு நிறைய பீப்புள் இருக்க ஒரு பிளேஸ் தான். ஆனால் மாநகரம்னா ரொம்ப பெரிய நகரம் அப்படின்ட்டு ஒரு வேர்டுக்கு வந்து சிறப்பு சேர்க்கறதுக்காக சேர்க்குற சொல் தான் வந்து உரிச்சொல் தொடர். ஸோ சால, தவ, நனி, கூர், களி, மா இதில் எந்த வேர்டு எந்த ஒரு சொல்லுமே வந்து இந்த வேர்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு உரிச்சொல் தொடர் அப்படின்னு எழுதிடலாம். அடுக்கு தொடர்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம். ஒரே வேர்டு ரிப்பீட்டடாக வரும், மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது அடுக்கு தொடர். ஸோ இதோட இந்த சாப்டரோட இலக்கண குறிப்பு கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். குயிக்காக பார்த்தலாம். எழுவாய் தொடர். ஸோ ஒரு எழுவாய் ஒரு சப்ஜெக்டோட பின்னாடி ஒரு பெயரோ வினையோ கொஷினோ வந்ததுன்னா அதுதான் வந்து எழுவாய் தொடர். விழித்தொடர்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி இருக்கும், ஒரு விழிச்சொல் தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. விழிச்சொல்லை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வர்றது தான் வந்து விழித்தொடர். வினைமுற்று தொடர்னா வினை முடிஞ்சிட்டு தொடர்றது தான் வந்து வினைமுற்று தொடர். பாடினால் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு வினை, ஆனாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் முடியாமல் பின்னாடி திரும்ப தொடருது, அதுதான் வந்து வினைமுற்று தொடர். வினை முடிஞ்சும் தொடர்றது தான் வந்து வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர்னா ஒரு வினைச்சொல் முற்று பெறாத ஒரு வினைச்சொல்லோட ஒரு பெயர்ச்சொல் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிறது தான் வந்து பெயரச்ச தொடர். ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்ட ஆ சவுண்டோட வர்றது தான் வந்து பெயரெச்சம். வினையச்சம்னா ஈ சவுண்டோட வர்றது தான் வினையச்சம். முற்று பெறாத வினையோடு ஒரு வினைச்சொல் தொடர்ந்து வந்து முடிகிறது தான் வந்து வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர், இது வந்து முற்று பெறாத வினை பாடி, இது வந்து இது வந்து வினைச்சொல். மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது ஒரு செயல். இப்போ முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். வேற்றுமை தொடர்னா ஐயாளுக்கு அது கண் இதெல்லாமே வந்து வர்றது தான் வந்து வேற்றுமை தொடர். இந்த சொற்கள்லாம் மறையாமல் ஸ்ட்ரைட்டாக வந்ததுன்னா அதுதான் வந்து வேற்றுமை தொடர். ஸோ கட்டுரையை படித்தான் மறையாமல் ஐ அப்படியே வருது. கட்டுரை படித்தான் வந்ததுன்னா வேற்றுமை தொகை, கட்டுரையை படித்தான்னா வேற்றுமை தொடர். ஸோ அந்த எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து அதோட டைப் எழுதணும். ஸோ ஐன்னு வந்ததுனாவே 2ஆம் வேற்றுமை தொகை, ஆள்னா 3ஆம் வேற்றுமை தொகை, கூனா 4ஆம் வேற்றுமை தொகை. இடைச்சொல்னா ஒரு இடைச்சொல்லோட இன்னொரு பெயரோ வினையோ தொடர்வது தான் வந்து இடைச்சொல் தொடர். மற்றொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சிங்கனாவே எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக கரெக்ட் பண்ணி எழுதிடலாம், கண்டுபிடிச்சி எழுதிடலாம். உரிச்சொல் தொடர்னா ஒரு சொல்லை அழகுபடுத்துறதுக்காக இன்னும் மேன்மை செய்து காட்டுவதற்காக யூஸ் பண்ணுற சொல் தான் வந்து உரிச்சொல் தொடர். சால, தவ, நனி, கூல், கரி, மா இதெல்லாமே வந்து ஒரு வேர்டுக்கு முன்னாடி வந்ததுன்னா அது உரிச்சொல் தொடர் தான். சால சிறந்தது, நனி சிறந்தது, அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம்பிள், கூர்வால், இது எல்லாமே வந்து உரிச்சொல் தொடருக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுக்கு தொடர்னா தொடர்ந்து வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒரே வேர்டு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதா வந்து அடுக்கு தொடர். இரட்டை கிளைக்கு ஆப்போசிட் நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வந்து மீனிங்ஃபுல்லாக இல்லைன்னா இரட்டை கிழமைன்னு படிச்சிருக்கோம். அதே கண்டினியூஸாக ஒரே வேர்டு திரும்ப திரும்ப வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னா அதுதான் வந்து அடுக்கு தொடர். ஸோ இதுதான் 9 வகையான அடுக்கு தொடர், 9 வகையான தொகைநிலை தொடர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம்.